என்னாகும் 28ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை போதித்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் பரம பிதாவே, அப்பா, அந்த ஆசிரியப்பட்ட இந்த கால வேலைக்காகவும் நன்றி நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களை இந்நாளுக்கு வழிநடத்தின கிருபைக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா. இந்த என்னாகும் 28 தியானிக்க போகிறோம். உங்கள் கிருபை எங்கள் தயவு எங்களோடு கொடுக்கட்டும். இதை எப்படி தியானிக்க வேண்டும், என்னை பேச வேண்டும், அவன் பேசுகிற ஞானத்தை நீர் எங்களுக்கு என்னை கட்டளையிடுங்க. யாரெல்லாம் கேட்கிறார்களும் கேட்கிற இதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் 30 100 பலத்தோட வேத வசங்களை நீர் மாற்றுங்க. இந்த நாள் ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர்களை ஒப்பு கொடுக்குறோம். துவக்கம் முதல் முடிவிருக்கும் உங்களுடைய மகிழ பிரசன்னமும் ஆளுக்கும் எங்களை வழிநடத்தும். இந்த நாளை நீர் ஆசிரியத்தை தாங்க வழிநடத்த பலப்படுத்துங்க. மீட்பு ரட்சிதமாக இயேசு கிறிஸ்து ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஷாலோம். நாம் நேரம் உட்கார்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற பகுதி என்னாகும் 28ஆம் அதிகாரம். இந்த 28ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். குறித்த நாட்கள் மற்றும் கர்த்தரின் பண்டிகைகளுக்கான பலிகள் மற்றும் காணிக்கைகள். ஆமென். குறித்த நாட்கள் மற்றும் பண்டிகைகளுக்கான பலிகள் மற்றும் காணிக்கைகள் என்று நாம் பார்க்க போகிறோம். இது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது என்றால், ஆண்டவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி அநேக கட்டளைகளை இவர்களுக்கு அங்கேருந்து கிளம்பும்போதே ஆண்டவர் அநேக கட்டளைகளை அநேக பண்டிகைகளை கொடுத்து இஸ்ரேல் வழி நடத்தினார். இப்போதே உங்களுக்கு கானானுடைய பார்டர் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்கு உள்ளே போக போகிறாங்க. அவர்களுக்கு இது திருப்பும் ஆண்டவர் நினைவூட்டுதலாக சொல்லுகிறார். மகனே, நான் உனக்கு இந்த கட்டளை செய்திருக்கிறேன். நீங்கள் கானானில் போய் சேரும்போது இதை கண்டிப்பாக நீ கடைப்பிடிக்க வேண்டும் என்று கடைசியாக திரும்பவும் ஒரு முறையாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அதை நினைப்பூட்டம் சொல்லுகிறார். ஆமென். இங்கே அதாவது வெளியே எங்கேயாவது தான் நம்ம சின்ன வயசில் அந்த ஸ்கூலில் டூர்லாம் போகும்போது அங்கே வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக சொல்லுவாங்க. கிளம்பிட்டு அந்த ஸ்பாட்டில் இறங்கிட்ட போய் திரும்ப இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் இறங்கிட்டீங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்க, இருந்தாலும் உங்களுடைய உடைமைகள் பத்திரமா பார்த்தோம், நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஆமென். ஆண்டவர் அது போல் 40 வருஷம் பிரயாணத்தில் இது முடிவின் கடைசி காலத்தில் வந்துட்டாங்க. வந்த பிறகு இந்த காலகட்டத்தில் எப்பா உங்கள் கர்த்தரின் பண்டிகைலாம் இருக்குது கானான் தேசத்தில் போகும்போது இதை நீங்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும் எதுன்னு சுருக்கமாக இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நினைப்படுதலாக தேவன் சொல்லுகிறார். ஆமென். இதில் 1ஆம் வசனம் 1லிருந்து 2 வரைக்கும் நம்ம ஒரு பகுதி தலைப்பிடலாம். குறித்த நாட்களுக்கான பலிகள் என்று 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிக்கலாம். 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கைகளையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. ஹல்லேலூயா. இதில் நம்ம இதில் இந்த 2ஆம் வசனத்தில் ஒரு சில காரியங்கள் எனக்கு சுகந்த வாசனையாக, ஆமென், குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படி என்று அடிக்கடிக்கு இந்த வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பலிகள் இந்த காணிக்கைகள் ஆண்டவர் யாருக்கு செலுத்த? கர்த்தருக்கு செலுத்த சொல்கிறார். ஆமென். இது எனக்குரியது, இது எனக்கு தான் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அது மட்டும் இல்லாமல் இந்த காணிக்கைகள் அனைத்தையும் அவர்கள் கானானில் மட்டுமல்ல, இவர்கள் இப்போ வாழ்கிற இந்த தேசத்திலே கூட இவர்களால் இந்த அனைத்து காணிகளும் கொடுக்கதான சக்தி அவர்களுக்கு இருந்ததாம். ஆமென். அதையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு அதை நீங்கள் செலுத்த நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இது இன்னைக்கு பண்ண உடன்படிக்கையில் இது முன்பதாகவே சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்களோட மோசேயை வைத்து தேவன் உடன்படினப்போ முன்னாடியே செய்த உடன்படிக்கை. அதை அவர்கள் இதை எப்போ திரும்ப நினைவு கூர்ந்து நீ அதை எனக்கு செலுத்தும்படி இதை குறித்த காலத்துக்கு. ஆமென். தேவன் எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்டான தேவன், எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். குறித்த காலத்தில் இதை எங்க செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். என்ன அது குறித்த காலங்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம முழுசாக பார்த்திங்கன்னா இதில் அநேக பண்டிகைகளை குறித்து போட்டிருக்குது. ஆமென். நம்ம முன்னாடி நிறைய பண்டிகைகளை பார்த்தோம். அது என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இதில் இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணால் காலை மற்றும் மாலைக்கான காணிக்கைகள். ஆமென். காலை மற்றும் மாலையில் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை பற்றி முதலாவது குறித்து. 2வது ஓய்வு நாள் காணிக்கைகளை குறித்து இந்த அதிகாரத்தில் போடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக மாத பிறப்பு, இந்த நியூ மூன் நம்ம அமாவாசைன்னு சொல்கிறோம், அந்த மாத பிறப்பு காணிக்கைகள் எப்படி செலுத்த வேண்டும் என்று இந்த அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்கா, ஆண்டவருக்காக செலுத்த பஸ்கா எப்படி ஆசரிக்க வேண்டும், அதற்கு என்ன காணிக்கைகள் பலிகள் என்று இந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் பஸ்காவோடு கூட சேர்ந்து உணர் பண்டிகை தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதை செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக வாரங்களின் பண்டிகை, அதாவது முதற்கனிகளின் பண்டிகை, அதையும் இந்த அதிகாரத்தில் முழுவதுமாக தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட அநேக காணிக்கைகளை குறித்து இந்த அதிகாரத்திலையும் வருகிற அடுத்த அதிகாரத்திலும் தேவன் இதை நம்மளுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறார். ஆமென்.
இந்த பண்டிகைகள் இந்த பண்டிகைகள் இந்த ஆண்டவருக்கு என்ன பொருள், என்ன மீனிங் பண்ணால், ஆண்டவர் இந்த காலையிலும் மாலையிலும் செலுத்துகிற பலிகளை பிரியமாக இருக்கிறாரா? ஆமென். இல்லை இவர்கள் செலுத்துகிற அந்த ஸ்வீட் அரோமா அவர்கள் எடுத்து சாப்பிடுகிற இல்லை. ஆமென். தேவன் பலிகளை பிரியப்படுகிறவர்கள் இல்லை, ஆனாலும் தன்னுடைய மக்கள் தன்னோடு எப்போது இணைந்திருக்க வேண்டும் ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறார். ஆமென். காலையும் நீ என்னை சந்திக்கணும், மாலையும் சந்திக்கணும். தேவன் இருக்கிறார் உனக்கு நினைப்பூட்டுதலாக வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு, வருஷத்துக்கு இருமுறையாவது நீ என்னை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை பண்டிகைகளும் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை நம்ம பார்த்தோன்னா இந்த அதிகாரத்தில் சுருக்கமாக பார்த்தோன்னா அநேக பலிகளை குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா அந்த சாங்சுரியே என்ன பண்ண ரொம்ப பிஸியாக இருந்திருக்கும். காலையில் ஒரு ஆடு அடிக்கிறது, மாலையில் ஒரு ஆடு அடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் பலிகள், அந்த சிந்து ரத்தங்கள், அந்த தேவாலயமும் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் இது என்ன தான் செலுத்தணும், மக்கள் அதை பரிபூர்ணம் அடையவில்லை. ஆமென். திரும்ப மக்கள் பாவத்தில் செலுகிறார், திரும்ப அது பரிபூர்ணம் அடையாமல் பலியாக மாறிவிட்டது. ஆனால் கிறிஸ்து நம்மளுக்கு சொன்னது போல், ஆமென், கிறிஸ்து நம்மளுக்கு பரிபூர்ண பலியாக அவரே பலியாக நம்மளுக்கு செலுத்தி விட்டார். ஆமென். இதை தான் நம்ம எபிரேயர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 10ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் மற்றும் 12ஆவது வசனத்தை நான் படிக்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலிகளை அநேக தரம் செலுத்தி வரணும் இருப்பான். ஆமேன். அநேக தரம் காலையில் மாலையில் எப்போ டைம் கூட செலுத்தி இருப்பான். ஆனால் 12ஆம் வசனம், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய பரிசுத்தத்தில் உட்கார்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ காலையில் மாலையில் இந்த எத்தனையோ பலிகள் இந்த அதிகாரத்தில் குறிப்பிட்ட அனைத்து பலிகளும் அந்த ஆசாரியனுக்கு அது பரிபூர்ணம் அடையவில்லை. ஆனால் கிறிஸ்துவே நம்மளுக்கு ஒரே பலியாக தேவன் நம்மளுக்கு பலியாகிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் துமைக்கப்படுவதாக. அடுத்த பகுதி 3 8 வசனம், காலை மற்றும் மாலைக்கான காணிக்கைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 3 8 வரைக்கும் நம்ம ஒரு பகுதியாக படிக்கலாம். மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலியிட்டு, போஜன பலியாக ஒரு மரக்காலில் 10 ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்து கார்படி எண்ணெயில் பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள். இது சீனாய் மலையில் கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்காக தகன பலி. கார்படி திராட்சை ரசம் ஒரு ஆட்டுக்குட்டி அடுத்த பானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட கடவது. காலையில் போஜன பலிக்கும் அதன் பானபலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக செலுத்த கடவீர்கள். ஹல்லேலூயா. இதில் நம்ம அநேக பலிகள் இருப்பது. இது போஜன பலி, இது தகன பலிகள் என்ற அநேக விதமான பலிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது காலையும் மாலையிலும் இது செலுத்த வேண்டும் என்று மக்களுக்கு சொல்கிறார். அப்போ ஆண்டவரிலிருந்து மக்களுக்கு என்ன சொல்கிறார்? மகனே, ஒரு நாளின் துவக்கமும் நீ என்னிடத்தில் வர வேண்டும், ஒரு நாளும் முடிவும் அது என்னுடைய சமூகத்தில் தான் இருக்க வேண்டும். ஆமென். நீ காலையும் என்னை சந்திக்க வேண்டும், மாலையிலும் என்னை சந்திக்க வேண்டும் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த தகன பலிகள் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து தகன பலியாக அதை தகனித்து அதனுடைய ரத்தத்தை தெளித்து அது அதோட தேவனுடைய சந்நிதியில் இடப்படுகிற பலிகள். இந்த தகன பலியிலேருந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஆவிக்கிற ஒரு 5 விஷயமான காரியங்களை இறையிலாக தியாலஜிக்கலாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார். நம்ம 5 காரியங்களை பார்க்கலாம். ஏன் இந்த தகன பலியிலேருந்து என்ன கர்த்தர் எதிர்பார்க்க, அந்த தகன பலியிலேருந்து என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று 5 விதமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அந்த தகன பலி என்பது அந்த சரீரத்தை முழுவதுமாக அர்ப்பணிப்பது. ஆமேன். ஒரு சரீரத்தை தலையை நம்ம வெட்டினா அது சரீரத்துக்கு ஒரு முழுமையாக இருக்காது. ஆமேன். அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் தான், அதுக்கப்புறம் ஒரு எதற்கும் உபயோகப்படாது. அப்போ அந்த சரீரத்தை அந்த தகன பலியாக அர்ப்பணிப்பது, நம்முடைய சரீரத்தை நம் தேவனுக்காக முழுமையாக அர்ப்பணிப்பதாம். ஆமேன். எப்படி அந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டி தன்னுடைய சரீரத்தை முழுதுமாக தகனித்து ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிறதோ, அதே போல் நம்மளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த 2வது காரியத்தை பார்க்குறோம். இந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னா பரிபூர்ணதாகவும் கரையற்றதாகவும் இருக்க வேண்டும். ஆமேன். இந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டி எந்த விதமான அதுக்கு மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது, எந்த விதமான தவறுதலும் இருக்கக்கூடாது என்று தேவனை எதிர்பார்க்கிறார். அப்போ கர்த்தர் 2ஆம் என்ன நம்பர் எதிர்பார்க்கிறார்?
நாமும் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக பரிசுத்தமான ஒரு பலியாக நம் சரீரத்தை படைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஏனென்றால் உலகத்தில் அநேக பாவங்களும் மீறுதல்களும் முழுதுமாக நிறைந்திருக்குது. கர்த்தர் நம்மளை எப்படி தன்னுடைய சரீரத்தை அவர் அர்ப்பணிக்க கேட்கிறார்? பரிசுத்தமான பலியாக தேவன் நம்மளை அர்ப்பணிக்க கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த பலிகள் செலுத்தப்படுவது திரும்பவும் அது ஒரு வாட்டி பலி செலுத்துகிறா அது திரும்பவும் திரும்ப அதை பெற முடியாது. ஆமென். ஒரு ஆட்டுக்குட்டியை தகன பலி இட்டுட்ட பிறகு திரும்ப அது உயிரோட வருமா? வராது. ஒரு வயது ஆண்டவருக்காக செலுத்துகிற பிறகு திரும்ப யூஸ் பண்ண முடியாது. ஆமென். அப்போ நாம் கூட ஒரு முறை நம் தேவனுக்கு அர்ப்பணித்தால் திரும்ப உலகத்துக்கு போக முடியாதாம். ஆமென். ஒரு முறை நம்ம தேவனுக்கு அர்ப்பணித்துகள் வாழ்நாள் முதல் நம்ம அர்ப்பணிக்க தான் வேண்டும். ஆமென். ஏனென்றால் அநேக முறை ஆரம்பத்தில் உற்சாகமாக அர்ப்பணிப்பார்கள். அது கொஞ்சம் நேரங்கள் ஆனவனே, ஆண்டவரே கொஞ்சம் ஊழியம் கொஞ்சம் கடினமாக இருக்குது, திரும்ப நான் உலகத்துக்கு போயிடுறேன், அப்புறமா ஊழியம் செய்கிறோம். அது கிடையாது. ஆமென். ஒரு பலி என்பது நம்மளை அர்ப்பணிப்பது என்றது நம்ம ஒரு முறை செலுத்திவிட்டால் அது செலுத்திவிட்டு ஆயிற்று தான். மூன்றாவது, நான்காவது காரியம், இது எல்லாரும் மக்களுக்கு முன்பாக வெளிப்படையாக செலுத்துவது. ஆமென். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் யாருக்கும் தெரியாமல் ஊழியம் செய்கிறேன். ஒரு சில பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நான் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக எடுக்கிறேன். அப்படி அல்ல. தன்னை சரீரத்தை ஒப்பு கொடுப்பது அது அனைவருக்கும் தெரிந்த வெளிப்படையான ஒரு பலிகள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாமும் ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டிய ஊழியங்களாக இருக்கட்டும், நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களாக இருக்கட்டும், அது வெளிப்படையாக இருக்க வேண்டும். ஆமென். மறைமுகமானது நாம் இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்கிற நான்காவது காரியம். ஐந்தாவது காரியம், ரத்தம் என்பது அதில் தான் உயிரே இருக்குதுல்ல, ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. வேதாகமும் சொல்லுது, உலகமும் அதுதான் சொல்லுகிறது. அப்போ எப்படி தன் உயிரை தந்தவருக்கு அந்த ரத்தத்தை திரும்ப தருகிறோமோ, நாம் நம் ஜீவனை தந்தவருக்கு நம் ஜீவனை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த தகன பலியின் அர்த்தங்கள் இதை தான் நம்மளுக்கு குறிக்கிறது. தகன பலி இப்போ ஆண்டவர் எந்த தகனமும் விருப்பப்படுகிறவர் அல்ல. ஆனால் இதிலிருந்து என்ன காரியங்கள், நம்ம இந்த 5 விதமான காரியங்களும் தேவன் நமக்கு உணர்த்துகிறார். எப்படி ஒரு தகன பலி முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவருக்கு திரும்ப அளிக்கப்படுகிறதோ, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக நாம் தகன பலிகளாக நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம அடுத்த பலியாக 5ஆம் வசனம் போஜன பலியாக ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கானது இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாக மெல்லிய மாவு. அதாவது இது அந்த மாவு கூட எப்படி இருக்குன்னா அந்த பெஸ்ட்டானதாக இருக்கணும். எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருந்ததோ, எப்படி முழுவதுமாக பர்ஃபெக்டாக இருந்ததோ, அப்படி அவங்கள அந்த அப்பம் சுடப்படுகிற மாவு கூட பயங்கர ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆமென். நம்ம கூட சில டைமில் மாவு மில்ல ஏதாவது மாவு அரைக்கும் போது ஒரு சில மேட்டை இன்னும் கொஞ்சம் ரஃபாக வந்துட்டா சொல்லும், என்ன இன்னும் கொஞ்சம் உணராட்டி போடுங்க, இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆகணும் வரண்டு நம்ம என்ன பண்ணுவோம், அது எதிர்பார்த்து கேட்போம். அது போல் ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டிய ஆண்டவர் என்ன பண்ணுறப்ப எனக்கு நீ செலுத்தப்படுவது அது மிகவும் பெஸ்ட்டானதாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் கூட ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் தேவன் அது நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் அளிக்க வேண்டும். ஆமென். அது மட்டும் இல்லை, இந்த போஜன பலிகள் இந்த தகன பலிகள் 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். முதலாவது என்ன பார்த்தோம்? ஆட்டுக்குட்டி பார்த்தோம். ஆட்டுக்குட்டி, ஒரு வயது ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த 3 இரண்டாவது பார்த்தோம் இந்த போஜன பலிகள் பார்த்தோம். மூன்றாவது இந்த கார்படி திராட்சரசன் பார்த்தோம். இது 3த்தையும் தேவன் புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்காக செய்து முடிச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியா ஒரு ஆட்டுக்குட்டி போல் அவரே தன்னை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ணிட்டார்? வாயை திறவாமல் தன்னை தாமே ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்துட்டார். ஆமென். இரண்டாவது என்ன பார்த்தோம்? போஜன பலிகள், அந்த மாவுல பிசைந்த பலிகள். அதுக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறார் பார்க்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:35 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். ஆமென். நல்ல புதிய ஏற்பாடு நான் தான் அவனுக்கு ஜீவன் அப்பம்னு சொல்லிட்டாரு. கடைசியாக அந்த திராட்சை ரசத்துக்கு சொல்ல போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28வது வசனத்துக்கு நாம் ரெகுலராக திருவிந்து அடையப்போ இந்த வசனங்களை கேட்போம். மத்தேயு 26:26லேருந்து 28 வரைக்கும். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார்.
பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பழைய உடன்படிக்கை என்ன கூறுகிறது? இந்த திராட்சை ரசத்தை கூறுது, அப்பத்தை எனக்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனே தம்முடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அது நமக்காக கொடுத்துருக்கிறார். ஆமென். அவருக்கு நம்ம முன்னாடி பழைய ஏற்பாட்டில் அவர் கொடுத்தாங்க. புதிய உடன்பாடுக்கு அடையாளமாக தேவன் இதை மூஞ்சும் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். நாம் அவரை இதை முக்கியமாக இந்த பலிகளுடைய நோக்கம் என்ன? அவரை நினைவு கூற வேண்டும். இதுலேயும் ஆண்டவர் சொல்லியிருப்பார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த பலிகளை செலுத்துவதுடைய முக்கியமான நோக்கமே ஆண்டவரை நாம் நினைவு கூற வேண்டும். ஆமென். அந்த எப்போதெல்லாம் அந்த திருவிந்து எடுக்கிறோம் அப்போல்லாம் ஆண்டவர் இயேசப்பா பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ முறைமைகள் நாங்கள் உங்களுக்கு செலுத்து, ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக நன்றின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லது நீங்கள் இந்த பகுதியில் பார்த்தோன்னா அது மட்டும் இல்லை, காலையும் மாலையும் என்ற அநேக வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமென். ஏன் இந்த காலையும் மாலையும் நம்ம சொன்னது போல் தேவன் நம்ம முதலாவது ஒரு நேரமும் அது ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த பலிகளை குறித்து சொன்னார். ஆனால் இதில் பழைய ஏற்பாட்டில் இந்த சங்கீதக்காரன் இந்த காலையும் மாலையும் அவன் எப்படி அதை அவன் எப்படி அனுசரித்தான் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். இதில் நம்ம தாவீது பார்த்தோன்னா புதிய ஏற்பாட்டின் அநேக காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லிப்பார். பலிகள் பிரியமானதில்லை, நீ இருதயம் நொறுங்குண்டு இருதயத்தை தான் இருக்கு, நீ கேட்கிறவர். புதிய ஏற்பாட்டில் அல்லேலூயா என்ற வார்த்தைகள் பழைய அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக தீர்க்க தரிசன வசனங்களோடு தாவீது மூலம் தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டில் தெரிஞ்சுக்குது. ஆமென். காலையில் அவர் ஏறெடுக்கிற பலிகள் என்ன? காலையிலே உங்களுக்கு நேரே சந்நிதியில் நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். எப்படி இந்த மாவு இப்போ பிசைந்து ஆண்டவர் சமூகத்தில் எப்படி பர்ஃபெக்டாக போனோமோ அதுபோல் நாமும் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் நேரே ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். ஆமென். பென்னிஹின் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் சொல்லுவார், ஆண்டவரை சந்திக்கும் போது காலையில் அவர் தூங்கி எழுந்து கோட் போட்டு நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அந்த மாதிரி போய் உட்காரோம். ஏன்னா இது நான் ராஜாவின் சமூகத்தில் போய் நான் உட்கார போகிறேன். நான் போயிட்டு நான் சாதாரண நபரை நான் பார்க்க போகல, நான் எனக்கு வானத்தை படைத்த வல்லவராக எனக்கு போகிறேன். அதெல்லாம் அவருக்கு முன்னாடி நான் எப்படி பெஸ்ட் அட்டையர் தான் போட்டு காலையில் ஜெபத்தில் உட்காரும்போதே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தன்னோட கோட்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க தான் கர்த்தர் சொன்ன சிலையில் போய் உட்காரோம். ஆமென். எனக்கு தெரிஞ்ச அநேக நம்ம ஊழியக்காரில் கூட அநேக பேர் காலையில் எழுந்து கூட ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தர் சமூகத்தில். ஏனென்றால் ஒரு சில நேரத்தில் நம்ம பல் துளக்காம கூட ஒரு சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, முகம் கழுவாமல் சரி காலையிலே அந்த ஆண்டு சமூகம் உட்காராங்க. ஆனால் இது அந்த தாவீதுக்காரன் பார்க்கணும், காலையிலே உமக்கு நேரே நான் ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். ஆமென். அப்போ கர்த்தர் என்ன சொல்லியப்போ, என்னோட சமூகத்துக்கு வரும்போது உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், உன்னை நீ பர்ஃபெக்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்குறார். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மாலையிலும் பார்க்குறோம். மாலையில் இந்த தாவீதுக்காரன் என்ன செய்கிறான்னு பார்த்து அதே சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது சமயங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு? இரவு நேரத்தில் நான் என்ன பண்றேன்? உம்மை தியானிக்கிறேன் என்று கர்த்தர் சமூகத்தில். இப்போ காலையும் மாலையும் என்ன இவர் செய்கிறார்? தேவனுக்கு என்று தன்னை உகந்த பலிகளை கர்த்தருடைய சமூகத்தில் அவர் ஆயத்தமாகி காத்திருக்கிறார். ஆமென். அது மட்டும் கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு அந்தி என்றால் என்ன? அந்தி பைபிள் எத்தனை? அந்தி சந்தி மதியம் உண்மை நான் துதிப்பேன் பாட்டு பாடுவோம். அந்தி என்றால் மாலை. ஆமென். சந்தி என்றால் காலை. அந்தி சந்தி அது ஏன்னால் பைபிளில் வேதாமத்தில் குறிப்பிட மாலை நேரத்தில் இரவும் பகலும் இரவை தான் ஃபஸ்ட்டு குறிப்பிடுவாங்க. அப்போ அந்தி என்றது ஈவினிங், சந்தி என்றது மார்னிங். ஆமென். நம்ம இந்த பலிகளில் எத்தனை பார்த்தோம்? எத்தனை வேலைகள் ஆண்டவர் தொழுது? 2 வேலைகள். தாவீது ஒரு ஸ்டெப்பு அஹைடாக போயிட்டார் பாருங்கள். அந்தி சந்தி இன்னொரு வேலை ஆட் ஆன் பண்ணிட்டார் பாருங்கள். மத்தியான வேலைகளும் அல்லேலூயா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிட்டோம். மத்தியான வேலையிலும் என்ன பண்ணேன்? தியானம் பண்ணி முறையிடுவேன். ஹல்லேலூயா. அப்போது டேவிட் ஒரு அஹைடாக போகிறார். ஆண்டவரே
காலையிலும் 10 மாலை நடுவில் மட்டும் ஏதோ ஒரு கேப் இருக்குப்பா, அந்த கேப் என்ன பண்ண மாட்டேன், உங்கள்கிட்ட நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மத்தியான நேரத்திலும் ஆண்டவரை தொழுது கொள்கிறார் இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு முன்னாடி சேலஞ்ச், இந்த காலை பலியை பார்த்தோம், மாலையை பலியை பார்த்துட்டோம். நாம் எத்தனை முறை தேவனுக்கு முன்பாக காலை அந்த பலிகளை செலுத்துக்கிறோம்? ஆமென். ஒரு சில பேர் நம்ம கை தூக்க வேணாம், ஒரு சில பேர் காலை பலியில் கொஞ்சம் லைட்டாக பலி செலுத்துவோம், அப்புறம் மத்தியானம் திருப்பம் ஜெபங்கள் இதெல்லாம் ஓடிக்கொண்டு இருப்போம். நைட்டில் ஒரு சில நேரத்தில் ஒரு சிறிய பலிகள் கடமைக்காக ஒரு பலிகள் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தியானத்தில் நம்ம பலிகள் இருக்குமான ஒரு சந்தேகம் தான். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சு தான். அப்போது நம்மளுக்கு ஒரு என்ன ஆண்டவர் சொல்கிற, மகனே நீ எனக்கு முன்பாக ஆயத்தமாக காத்திருக்கிறாயா? ஆமென். காலையில் தான் காத்திருக்கிறாயா, மாலையிலாவது காத்திருக்கிறாயா, மத்தியானத்தில் இரவு நேரத்திலாவது நீ என்னோடய சமூகத்தை வந்து காத்திருக்கிறாயா என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஏன்னா நம்ம அநேக ஜெபங்களுக்கு ஓடுவோம், அநேக ஜெபங்களை நடத்துவோம், அதெல்லாம் கர்த்தருக்கு காத்திருப்பதில்லை, கர்த்தரை இடத்துல சமூகத்தில் உட்காருவதில்லை. ஆமென். அவர் சமூகத்தில் அவரோடு பேசி அவரோடு நாம் தியானிக்க ஒரு நேரம் தான் அது மிகவும் வெளியேற பெற்ற நேரம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி யாராவது நீங்கள் பிரதர் எனக்கு தாவீதையும் நான் என்ன பண்ணேன் ஓவர் கம் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குன்றான், நீங்கள் சேலஞ்ச் எடுக்கலாம். ஆமென். காலை மதியம் மாலை இரவு. ஆமென். தாவீதை போல் சேலஞ்ச் எடுத்து நான் தாவீதோட ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுவேன், முன்னாடி போகிற நீங்கள் 4 வேளை நீங்கள் தேவனை ஆராதித்தால் மிகவும் சந்தோஷம். கர்த்தர் அதில் மிகவும் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்ல. இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக போகிறோம். ஓய்வு நாள் காணிக்கைகள் மற்றும் பலிகள். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக 1 வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பான பலியையும் செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பான பலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இதில் இந்த 2 வசனங்கள் என்ன ஆண்டு சொல்கிறார், ஓய்வு நாளில் நீ என்ன பண்ண, எனக்கு முன்பாக வந்து இந்த பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆன்லைனில் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கலாம், எது ஓய்வு நாள், எது ஓய்வு நாள் என்ன? அல்லேலூயா. பைபிளை படிக்கிறோம், இத்தனை நாள் ஓய்வு நாள், ஓய்வு நாள் ஆசரிக்க வேண்டும் சொல்கிறோம். எது ஓய்வு நாள்? ஆமென். வாரத்தின் கடைசி நாள் 7வது நாள் தான் என்ன? ஓய்வு நாள். ஆமென். வாரத்தின் 1ஆம் நாள் எது? இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல, ஞாயிற்றுக்கிழமையை நம்ம என்ன பண்ணுறோம், வாரத்தின் 1ஆம் நாளாக நம்ம அனுசரிக்கிறோம். ஆமென். அப்படி என்றால் ஆனால் வேதாகமத்தின்படி எது ஓய்வு நாள் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஓய்வு நாளை தேவன் விசேஷித்தமாக எண்ணுகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். இது இப்போதைக்கு ஏற்பட்ட கட்டளை அல்ல, ஆதியாகமத்திலே தேவன் செய்த ஒரு கட்டளை. ஆமென். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஏன் இந்த ஓய்வு நாளை குறித்து தேவன் பேசுகிறார் என்று. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனே இதை கடைபிடித்தார். ஆமென். உலகத்தை எல்லாம் படித்த மனுஷன்லாம் 6ஆம் நாள் படைச்சு முடிச்சிட்ட பிறகு 7ஆம் நாளை தேவன் அவரை ஓய்வெடுத்தார். 2வது ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். ஆமென். அதை பரிசுத்தப்படுத்த ஒரு நாளாக தேவனை அனுசரித்தார். அதை தான் இந்த இஸ்ரேல் மக்களுக்கும் தேவன் அதை வந்து பண்ண சொல்கிறார். அதில் திரும்ப விசேஷமாக யாத்திராகமத்தில் என்ன சொல்லியிருப்பார், 10 கட்டளைகள் சொல்லியிருப்பார். 10 கட்டளை ஒரு முக்கியமான கட்டளை இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாக. ஆமென். அதை நாம் யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 9-10 நம்ம படிக்கலாம். 20ஆம் அதிகாரம் யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், ஓய்வு நாள் என்ன பண்ண நீ பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் சொல்கிறார். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்குற எண்ணாமத்தில் ஓய்வு நாள் பலிகள் செலுத்தி என் சமூகத்துக்கு முன்பாக நீ வர வேண்டும் கர்த்தர் என்ன சொல்கிறார். ஆமென். ஆனால் இன்றைக்கு நம்ம மாடர்ன் உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் 90% கிறிஸ்தவ கூட இருக்கலாம்,
நாம் ஓய்வு நாள் இந்த வேதாந்தத்தில் குறிப்பிட்ட ஓய்வு நாள் அல்ல, நாம் வாரத்து முதலாம் நாளை தான் நம்ம ஓய்வு நாள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம ஆசிரித்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். ஆனால் தேவன் எப்படி அதை அனுசரிப்பார், ஏற்றுக்கொள்வார் பார்த்தால் ஏற்றுக்கொள்வார். ஆமேன். ஏனென்றால் தேவன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார், மற்ற நாளுக்கும் தேவன் ஆண்டவராக இருக்கிறார். ஆமேன். எங்கே 2 பேர் நாமத்தில் கூடுகிறோ அவர் மத்தியில் வருவேன் என்று சொல்லிவிட்டார். தேவன் அனைத்து நாட்களையும் தேவன் அவருக்கு நமக்காக விசேஷமாக மாற்றிவிட்டார். அதை நாம் பார்க்குறோம். ரோமர் எழுதுகிற நிருபம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 14வது அதிகாரம் 6வது வசனம் 14:6. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனோ கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அல்லேலூயா. அப்போ இதில் என்ன சொல்லு, நாட்களை விசேஷித்து கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்கிறான், விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாதிருக்கான். ஆமேன். அப்போ நாம் எப்படி அந்த ஓய்வு நாளை நம்ம வாரத்து முதலாம் நாளை அதை நாம் நம்மளுக்கு ஓய்வு நாளாக இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் அதை விடுமுறை நாட்களை சொன்னதால் நாம் அந்த நாளை விசேஷமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ தேவன் ஓய்வு நாளும் பைபிளில் குறிப்பிட்டு அதை நாம் கடைப்பிடித்தாலும் மிகவும் நல்லது, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஒரு சில உபதேசங்கள் ஓய்வு நாளை மட்டும்தான் ஆசிரியக்கணும், மற்ற நாளில் தேவன் இல்லை என்றும் ஒரு உபதேசங்கள் இருக்குது. ஆனால் நாம் ஞாயிற்றுக்கிழமையில் வாரத்தில் முதலாம் நாள் தான் ஆராதனை செய்கிறோம். ஆனாலும் அதையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் ஏனென்றால் அதை நாம் கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்கிறோம். அவனை எந்த நாட்களில் பண்ணுவதில்லை, நாம் எதை நாம் கர்த்தருக்கு எப்படி பண்ண வேண்டும் என்கிற ஒரு நேர்த்தியை தான் தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். இது 2ஆம் பகுதி. 3ஆம் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். மாத பிறப்பு காணிக்கைகள் மற்றும் பலிகள். 11ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள். போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கு 10இல் 3 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும், போஜன பலியாக 1 ஆட்டுக்கடாவுக்கு 10இல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும், போஜன பலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் 10இல் 1 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக சர்வாக தகன பலியாக செலுத்த கடவீர்கள். அவைகளுக்கேற்ற பான பலிகள் திராட்சை ரசத்தில் காளைகளுக்கு அரைப்படியும், ஆட்டுக்கடாவுக்கு 10இல் 3இல் 1 பங்கும், ஆட்டுக்குட்டிக்கு காற்படி ரசமும் இருக்க வேண்டும். இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகனபலி. நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகனபலியும் அதன் பானபலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு 1 வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இதில் நம்ம பார்த்தோன்னா இது மாத பிறப்புகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைகள் என்று சொல்லப்படும். ஆமேன். முன்னாடி நம்ம பார்த்தோம் எது ஓய்வு நாள் என்ன, அந்த வாரத்தின் கடைசி நாள், அதாவது வெள்ளிக்கிழமை மாலையிலேருந்து சனிக்கிழமை மாலை வரைக்கும் தான் அது ஓய்வு நாள். வேதாந்தத்தில் குறிப்பிட்ட நாட்கள் மாலையில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை மாலை ஆரம்பித்து சனிக்கிழமை மாலை தான் ஓய்வு நாள். வாரத்துக்கு முதலாம் நாள் நம்ம அனுசரித்து கொண்டுக்கிறோம். இப்போது செகண்ட் ஆப்ஷன் வந்திருக்கோம், எது மாத பிறப்பு வேதாந்தத்தின்படி. ஆமேன். அமாவாசை என்று நாம் கூறுகிறோம். ஆமே. நல்லலையா. ஆனால் இப்போ நான் நேற்று 1ஆம் தேதி போச்சுல, மே 1ஆம் தேதி யூடியூப்லேயும் சரி எந்த சபைகளும் மே 1 இம்மாத வாக்குத்தத்த ஆராதனை, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்த ஆராதனை நற்செய்தி நல்ல நாள் என்று வாரத்தின் மாதத்தின் முதலாம் நாள் எதை கருதுகிறோம். இது நம்ம ஃபாலோ பண்ணுற காலண்டர் ரோமன் கிரிகோரியன் உருவாக்கப்பட்ட காலண்டர். ஆமேன். ரோமர்களால் உருவாக்கப்பட்ட காலண்டர் தான் இன்றைக்கு நாம் ஜனவரி பிப்ரவரி என்ற அந்த மாதங்களையும் நாம் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாந்தத்தின்படி வேறு மாதங்கள் நிசான் மாதம் ஆதம் போன்ற பல மாதங்கள் இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ அந்த வேதாந்தத்துப்படி என்ன மாத பிறப்பு என்று நாம் பார்க்க பார்த்தால் அதுதான் சொன்ன போல நியூ மூன் என்று சொல்லுகிறோம். தமிழில் வேதாந்தத்தில் குறிப்பிட்ட வார்த்தை அதுக்கு அமாவாசை. ஆமேன். அமாவாசை என்றாலே நம்மளுக்கு ஒரு பயம்தான் கிறிஸ்தவர்களுக்கு. ஏனென்றால் அது விசேஷமாக என்ன பேய்களை விரட்டுவது போன்ற அந்த மாதிரி ஒரு நாட்களை நம்ம சமுதாயத்தில் அது கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதை வேதாந்தத்திலேருந்து என்ன சொல்கிறார் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த 2 காலண்டருக்கு என்ன வித்தியாசம் என்று பார்த்தால்
நம்ம ஃபாலோ பண்ணுகிற அந்த ஆங்கிலேயருக்கு அந்த ரோமரில் உருவாக்கப்பட்ட காலண்டர் வந்து சூரியனை மையமாக வைத்து சூரியன் 12 மணி உதிக்கிற அந்த ஆரம்பிக்கிற அந்த டைமை வச்சு ஒரு நாளையும் சரி மாதத்தையும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தின்படி ஒரு மாதத்தை எப்படி கணக்கிடனா அது சந்திரனை, அதாவது நிலவை வைத்து தான் நம்ம வேதாகமத்தில் காலத்தை குறிப்பிடுகிறார்கள். அதை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 104வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம படிக்கலாம். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமானத்தை அறியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சந்திரனை தான் கால குறிப்புக்கு, அதாவது மாதத்தின் 1ஆவது நாள், மாதத்தின் 30 நாள் என்று சந்திரனை தேவன் கால குறிப்புக்காக தேவன் படைத்தார். ஆமென். அதனால் தான் நம்ம வேதத்தில் அனைத்து மாதங்களின் பிறப்பு அது எதை குறிக்கனால் அமாவாசை என்ற நாட்களை குறிக்கிறது. இது நம்ம வேதாந்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு விசேஷித்த நாட்களாய் குடும்பமாய் குழுவாய் ஒரு ஃபேமிலியாக உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நன்றி சொல்லுகிற ஒரு குழுவாக இருக்கிற நாட்கள், நல்ல நாட்களாக வேதம் கருதப்பட்டது. நாம் 2 எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்ப்போம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் படிக்கலாம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இது காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாளும் மாத பிறப்பு என்னோட சமூகத்தில் என்ன பண்ண இதை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது நம்ம வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடு பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளிந்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். ஹல்லேலூயா. அப்போ அமாவாசை என்றால் என்ன? தன்னுடைய அனைவரும் குழுவோடு ஒரு அட்மினோடு ஒரு நல்ல நாட்களை பண்டிகை நாட்கள் உட்காந்து சாப்பிடுவது போல தன்னுடைய பந்தியில் அமர்ந்து ஒற்றுமையோடு ஒரு உணவு அளிக்கிற ஒரு நேரமாக தான் இருக்குது. அதை வந்து யார் சொல்லுவார்? தாவீது யோனத்தானை பார்த்து சொல்கிறார். நம்ம அடுத்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22, 23 பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30. 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22, 23. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர் ஒருவனை ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி. அல்லேலூயா. இது வந்து எலிசாவின் காலத்தில் அதாவது அந்த தீர்க்கதரிசிகளின் ஃபேமிலியாக இருக்காங்க. அதில் ஒரு கேர்ள் மட்டும் என்னோட புருஷனுக்கு நான் போக வேண்டும், அர்ஜென்ட்டாக போகணும். அவர் சொல்கிறார், நீ விசேஷமாக போகுது, இது என்ன இல்லை அமாவாசையும் இல்லை வாரத்தின் ஓய்வு நாளும் இல்லை. அப்போது ஏதோ விசேஷித்த நாட்களை குடும்பமாய் ஒரு அனுசரிக்கிற நாளாக தான் பழைய ஏற்பாட்டில் இது கருதப்பட்டது. அவன் அமாவாசை என்றாலே குடும்பமாக தேவனுடைய சந்நிதியில் தேவனை ஆராதிக்கிற ஒரு நாளாக தான் அந்த உணவளிக்கிற ஒரு நேரமாக தான் கருதப்பட்டது. ஆமென். நாமும் கடந்த மாதம் நம்முடைய சபையில் அதை அனுசரித்தோம். ஆமென். நியூ மூன் பண்டிகை கரெக்டாக அந்த அமாவாசை அன்று நம் சபையில் அது சந்தோஷமாய் தேவனை துதித்து பாடி தேவனுடைய சமூகத்தில் ஆராதித்தோம். வருகிற நாட்களையும் இந்த நியூ மூன் நேரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் உட்கார்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் இன்னும் கர்த்தர் சொல்லுகிற வேதவசனங்களை கேட்டு அவரை தியானிப்போம். இன்னும் இந்த நியூ மூன் மாதங்களில் தேவன் குறிப்பிட்ட இந்த காலத்தில் தேவனை நாம் ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்த பகுதி நாம் பார்க்க போகிறோம். 15வது வசனத்திலிருந்து 25வது வசனம் இருக்கும். பஸ்கா மற்றும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை மற்றும் முதற் பலிகளின் காணிக்கைகள், 3 பண்டிகைகளை ஒரேடியாக நாம் பார்த்துடலாம். பஸ்கா மற்றும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை மற்றும் முதற்கனிகளின் காணிக்கைகளை மற்றும் பலிகளை குறித்து நம்ம பார்க்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகன பலியும் அதன் பான பலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு வெள்ளாட்டு கடாவும் செலுத்தப்பட வேண்டும்.
முதலாம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாள் அளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கேற்ற போதன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 1 பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். இந்த பிரகாரம் 7 நாள் அளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலி செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும். 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அல்லேலூயா. இது நம்ம முதலாவது ஒரு பண்டிகை குறித்து பஸ்கா. ஆமென். பஸ்கா என்றால் நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆண்டவர் இந்த யாத்திராகும் புஸ்தகத்தில் தேவன் 9 வாதைகள் குறித்து விடுவார். ஆனால் அதை அந்த பார்வன்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கடைசியாக ஒரு வாதை சொல்வார். இது சங்காரம், அது தலைச்சன் பிள்ளை சங்காரம் பண்ணுகிறது. அந்த சலத்தை ஏனென்றால் இவங்க அந்த இஸ்ரேல் எகிப்து மக்களோடு மிங்கிளாக இருந்தார்கள். இவர்களுக்கு தனியாக காண்பிப்பதற்கு நீங்கள் 1 வயது ஆட்டுக்குட்டி எடுத்து உங்களுடைய வாசக்கால் அந்த பகுதியில் ரத்தத்தை எடுத்து நீங்கள் தெளிக்க வேண்டும், தெளித்து அந்த பூச வேண்டும். எந்தெந்த வீட்டில் அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டதோ அந்த இடத்துல அந்த தேவத்துவம் சங்காரத்தூதன் வரமாட்டான். மற்ற பகுதியில் அந்த சங்காரத்தூதன் என்ன பண்ணுவான், வீட்டில் புகுந்து அவளை கொலை செய்வான் என்று சொல்லப்பட்டது. அந்த நாட்களில் தேவன் ஒரு பண்டிகையாக ஆசரிக்க சொன்னார். ஆமென். இதை நீங்கள் 7 நாளாலும் இப்போ பண்ண வேண்டும். அது முதலாவது நாள் செய்ய வேண்டும். 7 நாளிலும் இதையோடு சேர்ந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஆமென். இதெல்லாம் இப்போ நான் சுருக்கமாக இவர்களுக்கு சொல்லுகிறார். நம்ம டீட்டெயிலாக பார்த்தோன்னா யாத்திராகவும் வீட்டில் போய் நம்ம படிச்சுக்கலாம். இப்போ 12ஆம் அதிகாரம் 1 to 14 வசனம் வரைக்கும் 12ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே இந்த பஸ்காவை எப்படி இன்னும் டீட்டெயிலாக ஆசரிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இப்போது எல்லாத்தையும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்து கொண்டு ஓய்வு நாளை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நியூ முனை இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் பார்த்தோம். 3வது இப்போது ஒரு கேள்வி. ஆமென். பஸ்கா எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இப்போது. ஆனால் ஏனென்றால் இப்போது ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா வேதாகமத்தில் குறிப்பிட்ட இதில் நம்ம பார்த்தோம் 1ஆம் மாதம் சொல்லுவோம். 1ஆம் மாதம் என்பது எபிரேயர் நிசான் மாதத்தை குறிக்கிறது. ஆமென். அப்போ நிசான் மாதத்தில் அந்த 15ஆம் தேதி என்று எதை இப்போ குறிப்பிடுறா, ஏப்ரல் 22ஆம் தேதி தான் முதல் நாளை குறிக்கிறது. 7 நாளை குறிப்பிட்டு 22ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த பஸ்கா பண்டிகை நாட்கள். ஆமாம். இன்றைக்கும் இஸ்ரேல் பகுதியில் நம்ம கடந்த வாரத்தில் அது ஒரு விசேஷமாக கொண்டாடினார். 7 நாளும் கொண்டாடினார்கள். அந்த பாவ நிவர்த்திக்கான பலிகள் இருக்குன்னா அந்த செவரில் போயிட்டு அவங்க பாவ பலிகளை இது அந்த ஹெட்லைன் எல்லா நியூஸ்லேயும் வந்தது. இஸ்ரேலுக்கு நான் இந்த பண்டிகை கொண்டாடல என்று. ஆனால் ஏதோ நம்மளுடைய தவறான ஒரு கணிப்பில் நம்ம அநேக பேர் என்ன பண்ணிட்டோம், குட் ஃப்ரைடே கர்த்தர் இப்போயே பலி ஆகிட்டார் சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னவாக நம்ம கிறிஸ்தவர்கள் கொண்டாடிட்டோம். இது உலகத்தில் நம்ம தவறான புரிந்து கொள்ளுதலாக இருக்குது. ஆமென். ஏனென்றால் தேவன் பஸ்கா என்னைக்கு பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட அதே நாளில் தான் தேவனும் அடிக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பஸ்கா பண்டிகை பழைய ஏற்பாட்டில் எந்த நாள் அனுசரிக்கப்பட்டதோ அதே நாள் தேவன் குமாரன் தம்மையே தம் பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம ஆக்சுவலி இந்த வாரத்தில் போன வாரத்தில் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆமென். இதை தான் குட் ஃப்ரைடே என்றும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் பண்டிகை என்று கொண்டாடிக்கிட்டோம். ஆனால் உலகம் என்ன இதை நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்குது. ஆமென். அதை இப்போ நம்ம பார்க்குறோம். 2வது என்ன நம்ம பார்க்குறோன்னா, இது ஏன் இந்த பஸ்கா பண்டிகை என்ன சொல்லுகிறது என்றால் தேவனின் மீட்பு. ஆமென். அல்லேலூயா. உலகத்திலிருந்து உலகத்தை பிசாசு எதை கொடுக்கிறான், ஒரு ஆத்மாவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான்னு வேறொன்றுக்கும் வரான். ஆனால் தேவனும் அவர்களை பரிபூரணமும் நித்திய ஜீவனை கொடுக்கவும் தேவன் வருகிறார். ஆமென். அப்போ இந்த பஸ்கா அடுக்கிறது இந்த பலிகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன வருகிறார், மகனே நான் உலகத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டேன், உலக அசுத்தத்திலிருந்து மீட்டு கொண்டேன், உலக பிசாசிலிருந்து உன்னை என்ன பண்ணேன், மீட்டு கொண்டேன், நானே உனக்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாகி விட்டேன் என்று தான் தேவன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவையே புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. நம்முடைய பஸ்கா நமக்காக பலியிடப்பட்டு விட்டார். ஆமென். இனிமேட்டு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனே ஆட்டுக்குட்டியாக பலியாகி விட்டார். இனிமேல் நாம் எந்த பாவத்துக்கும் நம்ம அடிமைகள் அல்ல. தேவன் நம்மளை மீட்டெடுத்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. இனிமேல் நம்ம எந்த பாவத்துக்கும் நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஒரு பண்டிகையை பொறுத்து நம்ம பார்த்து முடிக்கலாம். 26ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம். இது வந்து வாரங்களின் பண்டிகை மற்றும் முதற் கனிகளின் பண்டிகைக்குரிய பலிகள் மற்றும் காணிக்கைகளாக நம்ம பார்க்கலாம். 26ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற் கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவில் 1 காளைக்காக 10 பங்கையும் அந்த 1 ஆட்டுக்கடாவுக்காக 10 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காகவும் 10 பங்கையும் உங்களுக்காக பாவ நிவார்த்தி செய்யும்படிக்கு 1 வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். இவைகள் பழுதற்றதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ கடைசியாக இது முதற் கனிகளின் பண்டிகை. ஆமென். நம்ம இன்னைக்கு நிறைய பண்டிகைகளை குறித்து பார்த்தோம். பண்டிகையோட சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த 7 பண்டிகைகள், பிரதான பண்டிகைகள் 7 பண்டிகைகள் ஆண்டவர் வேதாமத்தில் 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவை மையமாக கொண்டது. ஆமென். 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவை தான் மையமாக அடித்தளமாக கொல்லப்பட்ட பண்டிகைகள். நீங்கள் அந்த சார்ட் மட்டும் போடலாம். 7 பண்டிகைகள் கீழே அந்த ஒயிட் கலரில் இருக்கும். அந்த இமேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7 பண்டிகைகள். முதலாவது நம்ம பண்டிகைகள் வந்து பாஸ் ஓவர். ஆமென். பாஸ் ஓவர் என்றால் என்ன? பஸ்கா. பஸ்கா ஆட்டுக்குட்டியாக என்ன? ஆண்டவரே பலியாகி விட்டார். 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த புளிப்பு என்பது நம்ம என்ன, அதாவது மாவு, கசப்பு, பாவங்களை தான் அந்த காரியங்களை குறிக்கிறது. அப்போ தேவன் தன்னை கரையற்ற பலியாக, புளிப்பில்லாத பலியாக தேவன் அர்ப்பணித்தார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுவும் கிறிஸ்துவ மையமாக கொண்டது. 3வது இப்போ நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? முதற் கனிகளின் பண்டிகை. த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். எதுனா தேவன் தான் உயிர்த்ததில் முதற் பலனாக நம்மளுக்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ 3வது பண்டிகையும் அது கிறிஸ்துவை மையமாக இருக்குது. 4வது பண்டிகை அதுதான் வாரங்களின் பண்டிகை, அதாவது அறுவடையின் பண்டிகையை சொல்லுறோம். எது அறுவடை? ஆமென். அதை வந்து அதை நெருப்பில் சுட்டெரித்து தேவனுக்கு உகந்த வாசனையாக செய்வார்கள். அக்கினால் சுட்டெரிட்டு. ஆமென். அப்போ அந்த அக்கினி என்னைக்கு வந்தது? அதுதான் பெந்தேகோஸ்தேயின் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியின் உலகத்துக்கு வந்த நாட்கள் தான் அந்த வாரங்களின் பண்டிகையாக ஆண்டவர் இந்த பண்டிகைகள் மூலம் நாம் சொல்கிறார். இதை இப்போ 4 பண்டிகைகள் என்ன ஆயிற்று? நிறைவேறிற்று, முடிந்துட்டு. ஆனால் இன்னும் 3 பண்டிகைகள் இன்னும் தான் நடக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த அடுத்த பண்டிகை நம்ம என்ன பார்க்கலாம்? ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். ஆமென். எக்கால பண்டிகை. அது இன்னும் நிறைவேறப்படவில்லை. அது எப்போது நிறைவேறும்? தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கு தேவகுமாரன் வானத்திலிருந்து எக்கால ஊதி கொண்டு வருவாராம். ஆமென். அப்போது தான் அந்த பண்டிகைகள் நிறைவேற காலகரமாக இருக்குது. ஆமென். அடுத்த 6வது பண்டிகை டே ஆஃப் அட்டோன்மென்ட், பாவ நிவர்த்தியின் பண்டிகை. தேவன் பூமியை நீதியுள்ள நியாயத்திற்க போகிறார். ஆமென். எப்படி அந்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்யப்படும்? பூமியில் தேவன் வந்து நிவர்த்தி செய்ய போகிறார். சத்ருவோடு போராட்டம் செய்து சத்ருவினை முறியடித்து அவனை பாதாளத்தில் போடுகிற ஒரு நாள் தான் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஆமென். கடைசியாக ஒரு பண்டிகை என்னது? அதுதான் கூடாரங்களின் பண்டிகை. தேவன் அரசாளுகிற 1000 வருடம் அரசாட்சி. ஆமென். அப்போது தான் கூடாரங்களை போட்டு இருப்போம். நாம் பரலோகத்தில் இருப்பது போல் 1000 வருடம் தேவனோடு நம்ம அரசாண்டு தேவனோடு இணைந்திருப்போம். அதுதான் கூடார பண்டிகை. அப்போ 7 பண்டிகைகளும் எதை குறிக்கிறது? நமக்கு ஆண்டவரோடு கிறிஸ்துவை மையமாக தான் கொண்டுகிறது. ஆமென். கிறிஸ்து நமக்காக அனைத்து பண்டிகைகளையும் ஏற்றுக்கொண்டார், அனைத்து பலிகளையும் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அனைத்து காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டார். அவர் ஒன்றே சொல்லிட்டு தான், ஆளினால்
ஒரே ஒரு வார்த்தையில், ஒரே ஒரு நபரில், அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. நாம் இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் எத்தனை காரியங்கள் செய்தாலும் அதை தன்னந்தனியாக நின்று ஒரே நபராக நமக்காக செய்து முடித்த நபர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். பழைய ஏற்பாட்டில் நாம் சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம இன்றைக்கும் வந்து நம்மளால் பரிபூர்ணப்படுத்தவே முடியாது. ஆமென். ஆனால் கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் பரிபூர்ணமாக செலுத்தி விட்டார். இனிமேல் நாம் செய்வது என்ன? கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். அதை தான் தேவன் நமக்கு கூறுகிறார். ஆமென். அப்போ இத்தனை பண்டிகைகளின் நோக்கம் என்ன? நாம் கிறிஸ்துவை அடிக்கடி நினைவு கூற வேண்டும். காலையும் சரி, மாலையும் சரி, வாரத்தில். ஏன்னா ஒரு நாள் தான் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். அதுக்கும் அநேக பேர் என்னால் கலந்துக்கிற முடியல. தேவனை மாதத்துக்கு ஒரு முறையாவது நாம் தேவனை என்ன பண்ணுறோம்? அவரோடு நாம் தேவனை நினைவு கூற வேண்டும். இரண்டாவது, தேவனோடு ஐக்கியமாக வேண்டும். ஆமென். ஏன் இந்த அடிக்கடிக்கு அவரை நினைவு கூர்ந்து தேவனோடு நம்ம தேவனோடு ஐக்கியமாக வேண்டும். மூன்றாவது, நம்மை தாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அன்னைக்கு நம்மளுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஜீவனை தந்து ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை அது முழுவதும் அது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். ஆமென். எத்தனை பண்டிகைகள், இத்தனை பண்டிகைகள் தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் எத்தனை பண்டிகைகள் பார்த்தாலும் அதன் மையமாக யார் இருக்கிறார்? கிறிஸ்துவே இருக்கிறார். நான் கிறிஸ்துவை அதிகமாக பற்றிக்கொள்வோம். கிறிஸ்துவை நாம் பிரியப்படுத்துவோம். ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம் ஆத்துமா ஆதாயம் செய்வோம், ஆத்துமா அறுவடை செய்வோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். கர்த்தரை அப்படிப்பட்ட பலிகள் மேலே பிரியமாக இருந்து நமக்கு அந்த யாவும் செய்வாராக. ஆமென். நாம் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவனை நமக்கு உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் எத்தனை பலிகள், எத்தனை விதமான பலிகளை அனைத்தையும் ஒரே மனிதனாக நமக்காக சுமந்துட்டார். நாம் இன்னைக்கு அத்தனை பலிகளை செலுத்த அவசியமில்லை. ஆனால் நாம் ஒருவரையே தான் பற்றி கொள்ள வேண்டும், ஒருவர் தான் நெருங்க வேண்டும். ஒருவருக்காக நம்மை தேவன் ஒரே பலிகள் தான் கேட்கிறார், அதை நம்மை தான் கேட்கிறார். ஆமென். மகனே, நீ எனக்காக உன்னை ஒப்பு கொடுப்பாயா? நான் உனக்காக எத்தனை முறைகளை நான் ஒரு செய்து முடித்தேன். ஆனால் நீ எனக்காக அர்ப்பணிப்பாயா? என்னுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிப்பாயா? என்னுடைய வாழ்க்கை என்னக்காக நீ உன்னை அர்ப்பணிப்பாயா என்றுதான் கர்த்தர் நம்மை பார்த்து நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்று ஒரு ஆண்டவர் சமூகத்தில்ப்பா, நீர் எனக்காக இவ்வளவு செய்திகளை தகப்பனே, நான் உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் வாழ்க்கை நான் உமக்காக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த உலகத்தின் காரியங்கள் வேணாப்பா, உலகத்தின் அசுத்தங்கள் வேணாப்பா, என் வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே, உம்பிடத்தில் தகப்பனே, உம்பிடத்தில் தகன பலியானே, தகப்பனே, உம்பிடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடு, முற்றிலும் எரித்து விடு, அக்கினி இறக்கிவிடு, முற்றிலும் எரித்து விடும். உகந்த வார்த்தையா ஒப்பு கொடுத்தேனையா,
நுகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. அப்பா பிதாவே, இது இந்த கால வேளையில் கூட தகப்பனே அப்பா, இங்கே கூட நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, இப்பொழுது கூட அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிக்கு அடுத்த காணிக்கையும் அப்பத்தையும் குறித்த காலத்தை எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், தேவனுக்கு நாம் எப்படி காணிக்கையை செலுத்த வேண்டும் என்றும் அப்பத்தையும் குறித்த காலத்தை செலுத்த கவனமாய் இருக்க வேண்டும் என்றும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் கட்டளையாயிட்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நாமளும் குறித்த நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் எப்படி ஆராதனை செய்கிறோம் என்று ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை, அப்போ நேரத்தை ஆண்டவருக்கு நாம் எப்படி செலுத்த வேண்டும், கவனமாய் நாம் செலுத்த வேண்டும். ஆராதனை செய்யும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் சரி, பலிகளை செலுத்தும் போதும் சரி, நம்ம கவனமாய் செலுத்த வேண்டும். அவருக்கு நேராய் காத்திருந்து நம்ம குறித்த நேரத்தில் அவருக்கு அப்படியே ஆயத்தமாக காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோட கூட பேசி கொண்டிருக்கார். நான் எப்படி ஆண்டவருக்கு நேரத்தை செலுத்துகிறேன்? எத்தனையோ முறை நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நேரத்தை ஒதுக்கியிருப்பேன். ஆனால் அதை நேரத்தோடு நம்ம பார்த்தோன்னா வேக வேகமாக ஜெபம் பண்ணியிருக்கேன். அது ஆண்டவர்கிட்ட போய் இருக்குமா என்று பார்த்தா இல்லை. இந்த நாளில் ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறார். நம்ம கவனமாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அவருக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம குறித்தனா அந்த நேரத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக கவனமாய் நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும், நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்திலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா? எத்தனையோ முறை நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை ஏனோ தானோ நம்ம செலுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டிருக்க நம்ம கவனத்தோடு நம்ம ஆராதனை செய்ய வேண்டும். அவருக்குன்னு குறித்த நேரத்தில் அவருக்கு நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நம்ம அர்ப்பணிக்கலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து ஜெபிக்கலாம். எனக்கு குறித்த காலத்தை நேரத்தை அப்பா இதோ கர்த்தாவே, நாங்கள் உமக்கு அந்த நேரத்தை நாங்கள் செலவு பண்ணணும்ப்பா, நமக்கு உமக்கு அந்த ஆராதனை செலுத்த வேண்டும் என்று நம்ம இப்பொழுது அர்ப்பணிக்கலாமா? கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பா ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா.
இதோ இந்த நேரத்தில் அப்பா எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ முறை இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி வந்துட்டு அப்பா நாங்கள் ஜெபிக்காமல் நேரத்தை எதுக்கோ செலவு பண்ணியிருக்கிறோம்ப்பா. அப்பா இதோ இந்த நேரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ எங்களை நீங்கள் புதிதாக்குங்கப்பா. இப்பொழுது எங்களை நீங்கள் புதிதாக்குங்க தகப்பனே. அப்பா இந்த நாள் முதல் கொண்டு அப்பா நாங்கள் கவனமாய் உமக்கு நாங்கள் பலிகளை செலுத்துவோம் அப்பா. எங்களையே காணிக்கையாக ஆயத்தமாக காத்திருந்து உமக்கு ஜெபிக்கிறவர்களாக அப்பா இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போது அப்பா ஏனோ தானே நாங்கள் ஆராதிக்காத படிக்கு அப்பா நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கக்கூடிய அந்த பலத்தை ஞானத்தை இந்த நாளில் எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் அப்பா உங்க வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. எங்கள் மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே எங்க கூட நீங்க இடைப்பட போற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா குறித்த காலத்தை நாங்க இன்னும் அப்பா கவனமா நாங்க செயல்பட அப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இனி ஏனோ தானே அப்பா உமக்கு நாங்க அப்பா ஸ்தோத்திர பலிகளை ஏறிருக்காத படிக்கு நன்றி பலிகளை ஏறிடுக்காதபடிக்கு அப்பா நாங்கள் அப்பா முழு இருதயத்தோடு உமக்கு அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் அப்பா ஜெபங்களோடு தூபங்களாக அப்பா உண்மை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அந்த கிருபைய ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் எல்லாம் நினைத்து கொள்ளலாம். அநேக முறை நம்ம நைட்டில் ஜெபம் செய்யும்போது ஆண்டவரே நான் விடிகால 5 மணிக்கு எழுந்து ஜெபம் செய்கிறேன் என்று நாம் ஜெபித்து படுத்திருப்போம். 5 மணிக்கு நமக்கு திடீரென்று ஒரு விழிப்பு வந்திருக்கும். அந்த விழிப்பு தான் தேவன் நம்மை எழுப்புவது. ஆமென். நாம் ஒரு நேரத்தை ஆண்டவருக்கு குறித்தால் நாம் ஆயத்தப்படுவதற்கு முன்பாக அவர் வந்து அந்த நேரத்தில் ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிறார். நாம் எத்தனை முறை தேவன் நம்மை எழுப்பி தேவன் நமக்காக காத்திருந்த போது கூட ஆண்டவரே உடம்பு டயர்டாக இருக்குப்பா, ஆண்டரே நான் இன்னைக்கு நாளைக்கு ஜெபம் செய்துறேன் எத்தனை முறை நாம் வசதியாக திரும்பவும் நாம் படுத்து கொண்டு உறங்கி கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் திருப்பணும் ஆண்டவரே சாரி கேட்டு ஒப்புறோம். சாரி பாப்பா, எத்தனை முறை நீங்க எழுப்பினாலப்பா, நீங்க எனக்கு முன்பாக ஆயத்தமா இருந்தாலப்பா, நான் ஏதோ சிறிய காரணங்களாலப்பா நான் உங்களையே அவாய்ட் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன்ப்பா, சாரிப்பா. எத்தனை முறை நம்ம தேவனை அவமதிச்சிருப்போம். குறிப்பிட்ட நேரத்தை சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணாமல் எத்தனை நாள் நம்ம மொபைலை பார்த்து வேஸ்ட் பண்ணிப்போம். கர்த்தர் அந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு மனஸ்தாபப்பட்டிருப்பார். மகனே மகளே, இது எனக்கு கொடுக்க வேண்டிய நேரமாச்சே, மகனே நீ அது எனக்கு கொடுக்க வேண்டிய நேரமாச்சே, நீ என் இடத்துல பொருத்தனை செய்தானா. எத்தனை முறை நம்ம ஆண்டர் விட்டு விலகி போயிருப்போம். இன்னைக்கு ஆண்டரான ஒப்புரவானப்பா, சாரிப்பா, இனிமேட்டு அந்த குறிப்பிட்ட உங்களிடத்தில் நான் உறவாடுறேன்ப்பா. நாளுக்கு நான் கூட அந்த ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டு வாப்பா. அதில் உங்க சமூகத்தை தேடி தானப்பா மற்ற வேலைகளை செய்தமானப்பா. இன்னைக்கு மற்ற வேலைகளை செய்து விட்டு நேரம் இருந்தாலும் உங்க டைம் கொடுக்குறோம் என்று சொல்லி நாங்களே ஓடிக்கொண்டு இருக்கிறோம்ப்பா. இன்னைக்கு ஒரு எங்களை மன்னிங்க சொல்லிட்டு ஆண்டர் சமூகத்தில் நம்ம 24 சாரி கேட்டப்பா, சாரிப்பா. இனிமேட்டு ஆனால் உங்களுக்காக நான் நேரத்தை ஒதுக்குறப்பா. இனிமேட்டு உங்க சமூகத்தில் நம்ம உட்காரன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம இன்னைக்கு சாரி கேட்டுட்டு ஒரு நல்மனம் பொருந்தலாமா. அந்த தாவீது சொன்னது போல நாங்க சொல்றோம்ப்பா, ஆண்டவரே இனிமேல் தகப்பனே காலை நேரத்துலப்பா உங்க சமூகத்தை வந்து நாங்கள் ஆயத்தமாகி உங்களுக்கெல்லாம் காத்திருப்போம் தகப்பனே. எப்படி தாவீது காத்திருந்து பலனை பெற்று கொண்டார்களோ தகப்பனே, இயேசு நாமத்தை இனிமேல் நாங்கள் காலையில் எழுத உங்க சமூகத்தில் காத்திருப்போம் தகப்பனே. இரவுல உங்களை நாங்கள் தியானிப்போம் உங்க சமூகத்தில் காத்திருப்போம் தகப்பனே. மத்தியான நேரத்தை உங்களுக்கு நாங்கள் காத்திருப்போம் தகப்பனே. உம்மை விட்டு விலகு காரியங்கள் தூரமாக போகட்டும் தகப்பனப்பா. இப்போது எங்களுக்கு ஆதியில் இருந்த அன்பை நீ ஊற்றுவீராக தகப்பனே. ஆதில் எவ்வளவு நேரம் நான் ஜெபித்தோம், எவ்வளவு நேரம் வேத வாசித்தோம்
தகப்பனே. இப்போதும் அது ஏதோ நாங்கள் தூரமான போன சூழ்நிலை இருக்கிறதப்பா, இயேசு நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் அந்த ஆதியிலிருந்து அன்பை நீ ஊற்றுவீராகப்பா, ஆதியிலிருந்து நம்முடைய ஐக்கியத்தை நீர் ஊற்றுவீராக, ஆதியிலிருந்து ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு இயேசு நாமத்தை நீ ஊற்றுவீராக தகப்பனப்பா. இன்றுமான மீண்டும் உங்களிடத்துல இணைந்து தகப்பனப்பா உன் சமூகத்தில் அதிக நேரம் செலவு செய்யுங்க, நீ கிருபை செய்யுங்க தகப்பனே. வந்த ஒவ்வொரு பண்ணின ஆண்டவர் உடன்படிக்கை மீண்டும் ஆண்டவர் நாங்கள் நினைவு கூறுவது தகப்பனே. எப்படி நீ சீனாய் மலையில பண்ணின உடன்படிக்கை இப்போ நினைவு கூறுறப்பா. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது எந்த அளவுக்கு நாங்கள் ஆர்வமாக இருந்தோம்ப்பா, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது புதிதாக சபைக்கு வந்து எந்த அளவுக்கு நாங்கள் ஆர்வமாக இருந்தோம், அந்த உடன்படிக்கை இயேசு நாமத்தை நாங்கள் நினைவு கூறுகிற தகப்பனப்பா. இதிலிருந்து அந்த உடன்படிக்கை நாங்கள் திரும்ப செய்கிறோம் தகப்பனே. அதை நாங்கள் ஜாக்கிரதையாக செய்கிறோம் தகப்பனே, அதை நாங்கள் நேர்த்தியாக செய்கிறோம் தகப்பனே, அதை நாங்கள் குறித்த நேரத்தை நாங்கள் செய்கிற தகப்பனே. எங்களை நீர் பலப்படுத்துங்க தகப்பனப்பா. இந்த காணிக்கையில் செலுத்த ஆவியான பலிகளும் சமூகத்துக்கு வந்து நாங்கள் நேரத்தை செலவு பண்ண உதவி செய்யுங்க தகப்பனே. வந்த ஒவ்வொருடும் இந்த பொருத்தனை செய்த ஒவ்வொருடும் இந்த 2ஆம் உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு நீர் கூட இருந்து அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற நீர் எங்களை பலப்படுத்த நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. வந்த ஒவ்வொரு மேசனத்துக்களும் நீர் கொண்டு வருகிறோம், நீர் பொறுப்பேற்றுங்க, ஆசீர்வதிங்க, எடுத்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு செய்த இது 2வது உடன்படிக்கை. ஆமென். தேவன் ஆதியில் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுவோம். இன்னும் கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி செய்வோம். கர்த்தர் நமக்கு கானானின் தேசத்தின் ஆசீர்வாதங்கள் தருவது அது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாሎም, 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 ஷாሎም.